அனைவருக்கும் வணக்கம். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீ என் மீனவனை தொட்டால் நான் உன் மாணவனை தொடுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தேசிய பாதுகாப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டவர் தான் சீமான். நீ மீன் பிடிக்க எத்தனை பேர் போற? 6, 8 பேர் இனிமே உன் படகுல 2 பேர் என் நெய்தல் படை வீரனை ஏத்திக்கிற. அவன் வந்தான்னா தொட்டான தூக்குடா தூக்குடா. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு, நான் துப்பாக்கி கொண்டு வந்திருந்தேன்னா உன்னை சுட்டு கொன்றுப்பண்டா நாயே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அதுவும் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் கிடையாது. ஒரு அயல் நாட்டுல இருந்துகிட்டு பக்கத்து நாட்டு பாராளுமன்றத்துல இருந்து நம்மளை ஒருத்தர் மிரட்டுறான் அப்படின்னா இங்க இந்த சட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அண்ணே நல்லா நீங்க இந்தியாவில் நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது. இந்த ஆயுதம் கொண்டு வரையில இருந்தா நான் உன்னை சுற்றுப்பேன்டா. சீமான் சொன்ன ஒரே விஷயம், நீ என் மீனவனை தொட்டால் நான் உன் மாணவனை தொடுவேன். நீ தொட்டாதான் நான் உன்னை தொடுவேன், நீ என்னை அடிச்சினாதான் நான் உன்னை அடிப்பேன், என் பாதுகாப்புக்காக நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்காக, தற்பாதுகாப்புக்காக நான் உன்னை அடிப்பேன்னு சொன்ன ஒரு விஷயத்துக்காக தேசிய பாதுகாப்பு வழக்கின் கீழ் இந்திய அரசால அவங்க கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனா இன்னைக்கு ஒரு இந்திய குடிமகனை, ஒரு கட்சியோட தலைவரை ஒருத்தன் பாராளுமன்றத்துல இருந்துகிட்டு நான் இந்தியாவுக்கு துப்பாக்கி கொண்டு வந்திருந்தேன்னா உன்னை சுட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இங்க பெரும் ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. என்ன தண்ணியா சாப்பாடா? தண்ணி கேட்டாலும் அவன் இந்த ஆற்றுல எல்லாம் பொடிகள் மிதக்குது ஐயா. அதுவும் ஒரு எம்பி வெட்ட வெளிச்சத்துல இல்ல அவரோட பப்ளிக்கா வேற எங்க சொல்லியிருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதே கிடையாது. அதுவும் இலங்கையோட பாராளுமன்றத்திலிருந்து சொல்றதா இங்க பெரிய ஒரு விஷயமே. இதுல நம்ம குறிப்பா என்ன பார்க்கணும் அப்படின்னா, இலங்கை தமிழர்களுக்கு நடந்த கொடூரம். இதுக்கு யாரு முக்கிய காரணம், இந்தியாவில இருந்து யாரு முக்கிய காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போதைக்கு ஆட்சியில இருந்த காங்கிரசும் திமுகவும். இது எல்லாருனாலும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு காங்கிரஸ் விஜயோட டிவிக்கேல கூட்டணியில இருக்கிறப்ப அர்ஜுனா அவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு பேசுறாரு. காங்கிரசுடைய மேலிடத்திற்கு இதை நான் கண்டிப்பாக எடுத்து செல்வேன். நான் ஒரு இலங்கை தமிழன், என் இனத்துக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்றவரு தன் இனத்தை அழிச்ச ஒரு கட்சியோட கூட்டணியில இருக்கிற இன்னொரு கட்சிக்கு ஆதரவா பேசுறதும், தன் இனத்துக்காக குரல் கொடுக்கறவருக்கு ஆப்போசிட்டா பேசுற அந்த ஒரு செயலும், அவரை நான் சுட்டு கொன்றுவேன் அப்படிங்கிறது ஒரு சொல்ற செயலும் அவர் அந்த இனத்துக்கு துரோகம் பண்ற மாதிரி தான் இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் அன்றைய தினத்தில் சொல்லியிருந்தார், அவன் என்னடா என்று சொல்லி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் கழிச்சிருந்தார். அண்ணே நல்லா நீங்க இந்தியாவில் நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது. இந்த ஆயுதம் கொண்டு வரையில இருந்தா நான் உன்னை சுற்றுப்பேன்டா. நல்லா நீ இப்ப இந்தியாவில் குறிப்பா பார்க்க போனோம் அப்படின்னா, கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததும், இல்ல தமிழக மீனவர்களுக்கு அநீதி இழைத்ததும், இல்ல இலங்கை தமிழர்களுக்கு ஒரு கொடூரம் நடந்ததுக்கு காரணமாக இருந்ததும், இது எல்லாத்தையும் பார்க்க போனோம் அப்படின்னா இங்க 2 கட்சி தான். ஒன்னு திமுக, இன்னொன்னு காங்கிரஸ். இந்த 2 கட்சிக்கும் ஆதரவா இருக்கிற ஒரு கட்சியோட நிலைப்பாட்டுக்கு அவரு ஆதரவு தெரிவிக்கிறாரா, இல்ல இலங்கை தமிழர்களோட உணர்வை அளிக்கிறாரா அப்படிங்கிறத மனசு கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. ஜோசப், விஜய் ஆகிய நான் இந்த வசனத்தை கேட்கறதுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குமா நினைக்கிற நாளைக்கு இலங்கையிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய அண்ணன், என்னுடைய சொந்த அண்ணன் மாதிரி பார்க்கக்கூடிய என்னுடைய அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நாளைய தினம் தமிழ்நாட்டின் வரலாறு காணாத ஒரு வெற்றியோட என்னை எவனாவது கேட்டால் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது அதை என்னுடைய 2 கண்ணாலும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இங்க அர்ஜுனா அவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா காங்கிரசுக்கே அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவும் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப டிவிக்கும் காங்கிரசும் இணைப்பிரியா நண்பர்கள் மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்காங்க. அப்ப காங்கிரஸ் இலங்கை தமிழர்களுக்கு ஒரு துரோகம் இழைச்சிருக்குது அப்படிங்கறத யாருனாலையும் மறுக்க முடியாது. அப்படி காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற அந்த ஒரு கட்சிக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறப்ப இலங்கை தமிழர்களுக்கு இவர் துரோகம் இழைக்கிறாரா, அவரை நம்பி ஓட்டு போட்ட அந்த மக்களுக்கு இவர் துரோகம் இழைக்கிறாரா, இல்ல காசுக்காக தான் இந்த நாடகம் நடத்துறாராங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அவர்கள் தேசியம் கதைக்கிறா என்பதற்காக பார்க்கிறாடே சுற்றுப்பட்டா நீ வந்திருந்தீ என்ன யாழ்ப்பாணத்தில் உன்னை வெடி வச்சிருப்பேன். ஆனா இப்போது இந்தியாவில் பாதுகாப்பாக இந்தியாவில் இருந்து கொள், திரள்நிதி வரும், வேண்டு சாப்பிடு, தின், மலம்களி, அப்படியே இரு எங்களுக்கு. ஆனால் எங்களுடைய இனத்தை விற்காத, எங்களுடைய வலிகளை விற்காத. ஏன் அப்படின்னா இவரை நம்பி இலங்கையில பல தமிழர்கள் இவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவர்களுக்கு இவர் துரோகம் பண்றதாகவும், இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி எல்லாம் பணத்துக்காக செயல்படுறாங்க, சேம் அதே மாதிரிதான் இவர் ஒரு இனத்தோட வழிகளை வச்சு அவர் அங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன் அப்படின்னா இவர் சொல்றாரு, திரள் நிதியை வச்சுதான் சீமான் வைத்த ரப்பிட்டு இருக்காரு, திரள் ரீதின்னு இலங்கை தமிழர்களை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்றாரு.
இங்க அர்ஜுனாவுக்கு தெரியுமா இல்லையோ, குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்களுக்கு யாருன்னு எங்களுக்கு தெரிய வந்ததுக்கு ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திரு சீமான் அவர்களால் மட்டும்தான். என் மீனவனை அடித்தால் நான் உன் மாணவனை அடிப்பேன் அப்படின்னு சொன்னது தேசிய பாதுகாப்பு குற்றத்தின் கீழ் வந்தது அப்படின்னா, ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய கட்சியோட தலைவர், இந்திய ஒரு குடிமகனை வந்து ஒரு எம்பி அவங்க பாராளுமன்றத்துல அதுவும் வேற நாட்டுல இருந்துகிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்து அவனை சுட்டு கொண்டிருப்பேன்டா நாயே அப்படின்னு சொன்னது, இது வந்து தேசிய பாதுகாப்பு வழக்கின் கீழ் வருமா வராதா? இது ஏன் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் எந்த ஒரு தலைவர்களும் எந்த ஒரு தமிழ்நாட்டில் ஆள்ற அரசும் இதை ஏன் கண்டிக்கல அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்ப சீமான்கிற அந்த ஒற்றை நபரை கண்டு எல்லாமே பயப்படுறாங்களா? இறந்திருக்கிறாள், கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள், எங்களுக்கு வலியடா விற்காத, அவ்வளவுதான் உன்னோட கேட்கிறேன். தாராளமாக திறநிதி வேண்டு கொள்ளு, உன்னுடைய வயதை நிரப்பிக்கொள்ளு, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த விடயத்தை நான் சிங்களத்திலே சொல்ல விரும்புகிறேன். அப்பே ஜனதாவிடமா எக்காக்கியான சிங்கள ஜனதாவிட மிச்சரால இதுவரை கதா. இங்க நாம் தமிழர் கட்சி அழிக்கிறதுக்காக இறக்கி விடப்பட்ட அர்ச்சுனா டிவிகேக்கு சப்போர்ட் பண்றாரு. ஓகே, டிவிகேவோட இருக்கிற காங்கிரஸுக்கும் அவர் சொம்படிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கு. அர்ஜுனா அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் பேசின இந்த ஒரு பேச்சு சரிதானா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கு வரவேற்கப்படுகிறது. நல்லதை பகிர்ந்து தாய் தந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் மீட்டெடுப்போம். வாழ்க தமிழ்.